ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஜி அகாடமி. டெட் எக்ஸாம்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம தமிழுக்கு 7 கொஸ்டின் பேப்பர் பார்த்து முடிச்சிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் பேப்பர் நம்பர் 8. இது வந்து 2023 February 6th ஃபோர்னு செஷனில் கேட்பட்ட வினாக்கள். மொத்தம் 30 வினாக்கள் இருக்குது. அது போக நம்ம ஆட் இன்ஃபோஸ்மே நிறைய பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஒன்று ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பூ என்னும் பெயர் முன் டேஸ் மிகும். பூ என்னும் பெயர் முன் டேஸ் மிகும். பொதுவாக ஓரெழுத்து ஒரு மொழிக்கு முன்னாடி வல்லினம் மிகும்னு பார்த்துருப்போம். இந்த இடத்துல பூ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு முன்னாடி வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோன்னா, பூ கூட்டல் கொடி அப்படிங்கிறத நம்ம பூங்கொடின்னு சொல்லுவோமா? பூ கூட்டல் கொடி அப்படின்னா பூங்கொடி. ஸோ இந்த இடத்துல மெல்லினம் வந்து மிகுந்திருக்கு. இதே மாதிரி பூ கூட்டல் சோலை. ஸோ இதை வந்து பூஞ்சோலைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துலையுமே வந்து மெல்லினம் மிகுது. இதை நம்ம பூக்கூட்டல் சோலை பூச்சோலைன்னு சொல்லலாம், பூஞ்சோலைன்னு சொல்லலாம். இதே மாதிரி பூக்கூட்டல் தொட்டி அப்படிங்கிறத நம்ம பூத்தொட்டின்னு சொல்லலாம், பூந்தொட்டின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த பூ அப்படிங்கிற பேருக்கு முன்னாடி வல்லினம் மட்டும்தான் மிகவும், மெல்லினம் மட்டும்தான் மிகவும் சொல்ல முடியாது. வல்லினமும் மிகலாம், மெல்லினமும் மிகலாம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். ஓகேவா? இது நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. வேற்றுமையின் வகைகள் அண்ட் அதோடைய எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், காமராசர் பதவியை துறந்தார். இடத்துல ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உருவம் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து 2ஆம் வேற்றுமை சொல்லலாம். எனது வீடு, இதில் அது அப்படிங்கிற வேற்றுமை உருவு 6ஆம் வேற்றுமை. குடைக்கு கம்பி, இதில் கு அப்படிங்கிற உருவம் வந்திருக்கு, 4ஆம் வேற்றுமைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, கம்பரால் இயற்றப்பட்டது, ஆல் அப்படிங்கிற வேற்றுமை உருவு 3ஆம் வேற்றுமை உருவு. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபோர்த் ஒன். காமராசர் பதவியை துறந்தார் அப்படின்னா 2ஆம் வேற்றுமை. எனது வீடு 6ஆம் வேற்றுமை. குடைக்கு கம்பி 4ஆம் வேற்றுமை. கம்பரால் இயற்றப்பட்டது 3ஆம் வேற்றுமை. நெக்ஸ்ட் ஒன், இன்றைய பட்டி மன்றம் என்ற சொல் பட்டி மண்டபம் என்னும் சொல்லாக முதலில் கூறப்பட்ட நூல் எது? இன்றைய பட்டி மன்றம் என்ற சொல் பட்டி மண்டபம் என்ற சொல்லாக முதலில் கூறப்பட்ட நூல். ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த வார்த்தை வந்து நிறைய நூல்களில் இடம்பெற்றிருக்கும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருவாசகம், கம்பராமாயணம், இந்த மாதிரி நூல்களெல்லாம் இந்த வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கும். நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தோன்னா ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, சிலப்பதிகாரம் சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதோடைய பாடல் வரிகள் பார்த்தோம் அப்படின்னா, மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை புறத்து கொடுத்த பட்டி மண்டபம். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை புறத்து கொடுத்த பட்டி மண்டபம். இது வந்து சிலப்பதிகாரத்தின் பாடல் வரி. இதே மாதிரி பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின், இது வந்து மணிமேகலையின் பாடல் வரி. நெக்ஸ்ட் ஒன், பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே, இது வந்து திருவாசகத்தில் இடம்பெறும் வரிகள். பண்ண அரும் கலைதிரி பட்டி மண்டபம், பண்ண அரும் கலைதிரி பட்டி மண்டபம், இது வந்து கம்பராமாயணத்தின் பாடல் வரின்னு சொல்லலாம். இந்த நூல்களெல்லாம் இந்த சொல் வந்து இடம்பெற்றிருக்கும். நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பி வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், கூம்பொடு மீப்பாய் களையாது என்னும் அடி இடம்பெறும் நூல். கூம்பொடு மீப்பாய் களையாது, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறநானூறு. ஸோ அதாவது பாய்களில் வந்து பல வகை ஒன்று சொல்லியிருப்பாங்க. குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்குப்பாய், உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய், உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய், திருமணத்துக்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய், இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு பல வகைகள் உண்டு. ஸோ இதே மாதிரி அந்த காலத்தில் பாய்மர கப்பல்களையுமே வந்து பாய்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற கருத்து தான் வந்து இந்த வரிகளில் சொல்லியிருப்பாங்க. எந்த நூல் அப்படின்னா புறநானூற்றில். நெக்ஸ்ட் ஒன், நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களிடம் இருந்தது என்று கூறும் நாடக ஆசிரியர் யார்? நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களிடம் இருந்தது என கூறும் நாடக ஆசிரியர். இது வந்து கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்குது. இது வந்து ஃபைனல் கீழே வந்து ஸ்டார் தான் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த லைன்ஸ் வந்து ரோபோ வந்து சொல்வதாக பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கும். இது வந்து எந்த நூலாசிரியரும் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ரோபோ வந்து கூறுவதாக இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுக்கப்படல இல்லையா? ஸோ அதனால் இதுக்கு வந்து ஸ்டார் தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், மாபோசி என்பவரின் விரிவாக்கம். மாபோசி இதோடைய விரிவாக்கம் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ, மயிலாப்பூர் பொன்னுச்சாமி மகன் சிவஞானம். மாபோசி அப்படின்னா மயிலாப்பூர் பொன்னுச்சாமி மகன் சிவஞானம். இவருக்கு வந்து பெற்றோர் இட்ட பேர் வந்து சிவஞானம் கிடையாது, அதுக்கு வந்து வேறு பேர் உண்டு. அது என்ன தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள்.
சரபையர் அப்படிங்கிற முதியவர் தான் இவரை சிவஞானின்னு அழைப்பார். அதுதான் வந்து பின்னால் சிவஞானம் சொல்லிட்டு மாறி இருக்கும். ஓகேவா. அண்ட் இவருடைய பேரண்ட்ஸ் பேர் வந்து பொன்னுச்சாமி சிவகாமி தான். அண்ட் இவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா இவருடைய தன் வரலாற்று நூலுக்கு வந்து எனது போராட்டம் சொல்லிட்டு பேர். மாப்போசி அவருடைய தன் வரலாற்று நூல் என்ன அப்படின்னா எனது போராட்டம். அண்ட் இவர் வந்து சிலம்பு செல்வர் சொல்லிட்டு போற்றப்பட்டிருப்பார். அண்ட் இவருடைய நூல் வந்து இன்னொன்று உண்டு, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற நூலுக்கு வந்து 1966 சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருப்பார். இவர் பிறந்த வருடம் வந்து 1906. நெக்ஸ்ட் ஒன், நவிழல் என்று சொல்லின் பொருள். நவிழல் என்று சொல்லின் பொருள் வந்து சொல்லல்னு சொல்லலாம். ஆப்ஷன் வந்து ஏ. அண்ட் இதே மாதிரி சொல்லுதல் சொல்லிட்டு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் உண்டு. அது என்ன அப்படின்னா பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல், மொழிதல், இதெல்லாமே சொல்லுதல் சொல்லிட்டு பொருள் தரக்கூடிய சொற்கள். நெக்ஸ்ட் ஒன், முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலம் யாது? முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலம் வந்து இதுக்கு வந்து 2 ஆப்ஷன் ஃபைனல் கீழே கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் ஏ அண்ட் பி. 11ஆம் நூற்றாண்டு அண்ட் 10ஆம் நூற்றாண்டு. அதாவது இவர் 10ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி மற்றும் 11ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்திருப்பார். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து வரும். நெக்ஸ்ட் ஒன், தங்கத்திலே பூ இழைத்து இவ்வரியில் இழைத்து என்ற சொல்லின் பொருள். இழைத்து அப்படின்னா பதித்து அப்படின்னு சொல்லிட்டு பொருள். நெக்ஸ்ட் ஒன், பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி. பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி வந்து முல்லைன்னு சொல்லலாம். இதே மாதிரி ஏறு தழுவுதல் வந்து எந்த நிலத்துக்குரியதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா. ஏறு தழுவுதல் வந்து எந்த நிலத்துக்குரியது? முல்லை நிலமா மருது நிலமா? நெக்ஸ்ட் ஒன், யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே. இப்பாடல் ஆசிரியர். யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பிசிராந்தையார். இது வந்து புறநானூற்று பாடல் வரி. இந்த லைன்ஸுடைய ஆசிரியர் வந்து பிசிராந்தையார். இவர் வந்து பிசிர் அப்படிங்கிற பாண்டிய நாட்டில் வந்து பிறந்திருப்பார். இவருடைய ஊர் பெயர் தான் வந்து பிசிர் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு பாண்டிய நாடு. இவருடைய இயற்பெயர் வந்து ஆந்தையார் அப்படிங்கிறது. ஓகேவா. பிசிர் அப்படிங்கிறது அவருடைய ஊர் பெயர், ஆந்தையார் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். அண்ட் இவருடைய காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் பெயர் வந்து அறிவுடை நம்பின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் என்று பாடியவர். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். ஸோ வந்து இந்த லெசனுடைய டைட்டிலே தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா, துன்பத்தை வெல்லும் கல்வி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அண்ட் இவர் வந்து மக்கள் கவிஞர் சொல்லிட்டு அழைக்கப்படுவார். நெக்ஸ்ட் ஒன், காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே என பாடியவர் யார்? காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குணங்குடி மஸ்தான் சாஹிப். பொதுவாக பராபரமேன்னு சொல்லிட்டு வந்துச்சுனாலே நம்ம தாய் மலவர்னு சொல்லுவோம். பட் அது வந்து அவரை பின்பற்றினவரில் ஒருத்தர் தான் வந்து இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப். ஸோ இந்த லைன்ஸுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குணங்குடி மஸ்தான் சாஹிப். இவருடைய இயற்பெயர் பார்த்தோன்னா சுல்தான் அப்துல் காதர். குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். நாகூர் ரூமி அவருடைய இயற்பெயர் பார்த்துப்போம். நெக்ஸ்ட்டு காயிதே மில்லத் இல்லையா, கன்னிமிகு காயிதே மில்லத், அவருக்குமே வந்து இயற்பெயர் பார்த்துப்போம். நாகூர் ரூமி அண்ட் காயிதே மில்லத் இவங்களுடைய இயற்பெயர் வந்து என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இப்போ நம்ம குணங்குடி மஸ்தான் சாஹிப் பார்த்தோம் அப்படின்னா சதுரகிரி மலை, புறாமலை, நாகமலை இந்த இடங்கள்லாம் வந்து இவர் தவம் இயற்றி ஞானம் பெற்றப்பார்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவருடைய நூல்கள் பார்த்தோன்னா எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி இதெல்லாமே குணங்குடி மஸ்தான் சாஹிப்பின் பிற நூல்கள். நெக்ஸ்ட் ஒன், குடும்பம் என்ற சொல் முதலாக இடம்பெற்ற நூல். குடும்பம் என்ற சொல் முதலாக இடம்பெற்ற நூல் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, திருக்குறள். நெக்ஸ்ட் ஒன், விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார்? விளக்குகள் பல தந்த ஒளி வந்து ஆசிரியர் லிலியன் வாட்சன். ஸோ இந்த இடத்துல எதுக்கு அப்துல் கலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவர் தான் வந்து சொல்லியிருப்பார் தனக்கு மிகவும் பிடித்த நூலாக வந்து லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளியை வந்து இவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். தனக்கு மிகவும் பிடித்த தமிழ் நூல் என்ன அப்படின்னா திருக்குறள் சொல்லியிருப்பார். அண்ட் இவருக்கு மிகவும் பிடித்த ஒரு குறள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இவருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்ததாக இவர் கூறிய குறள் என்ன அப்படின்னா அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன். அறிவச்சம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன். இது வந்து அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்ததாக அவர் கூறிய குறள். நெக்ஸ்ட் ஒன், செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல். செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் வந்து ஆப்வியஸாக ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம் தான்.
நெக்ஸ்ட் ஒன் பேரபிள் இணையான தமிழ்ச்சொல். பேரபிள் இணையான தமிழ்ச்சொல் இதெல்லாமே ரொம்பவே ரிப்பீட்டடான கொஸ்டின். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி உவமை. நெக்ஸ்ட்டு நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கண்ணதாசன். இதே மாதிரி இந்த பாக்ஸ்குள்ளே இன்னொரு லைன் கொடுத்துருப்பாங்க. நதியின் பிழை அன்று நறும்புணல் இன்மை அன்றே பதியின் பிழை அன்று பயந்த நம்மை புறந்தான் மதியின் பிழை அன்று மகன் பிழை அன்று மைந்த விதி பிழை நீ இதற்கு என்னை விழுந்ததென்று. அதாவது பிழை அன்று அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுக்கு வந்து கம்பன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு தமிழ் விடு தூது சுட்டும் வண்ணங்கள் எத்தனை. தமிழ் விடு தூது சுட்டும் வண்ணங்கள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் 100. வண்ணங்கள் வந்து 100. அதாவது மொத்தமாக வந்து குணங்களில் 3 வகைகள் உண்டு. ஆனால் தமிழாக எண்ணி 10 குணங்களை பெற்றுள்ளாய். வண்ணங்கள் வந்து மனிதனால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் மொத்தம் 5 தான், அதுக்கு மேலே இல்லை. ஆனால் தமிழ் வந்து 100 வண்ணங்களை பெற்றுள்ளது. சுவை வந்து மொத்தமாக 6 சுவை தான் உண்டு. ஆனால் நீயோ 9 சுவைகளை பெற்றுள்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் அழகு வந்து பார்த்தோன்னா 8 அழகினை வந்து பெற்றுள்ளதுன்னு சொல்லிட்டு கூறப்பட்டிருக்கும். ஓகேவா. தமிழ் விடு தூது சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். குணங்கள்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது தமிழை பற்றி தமிழோட தூதில் கொடுத்துருக்கும் வரிகள். குணங்கள் வந்து எத்தனை குணங்கள் அப்படின்னா 10 குணங்கள். 10 குணங்களை பெற்றுள்ளான்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு வண்ணங்கள் வந்து 100. ஸோ அது வந்து கொஸ்டின்ல இருக்கு இல்லையா. குணங்கள் வந்து 10, வண்ணங்களில் 100. நெக்ஸ்ட் வந்து சுவை வந்து 9. பொதுவாக சுவைனா அறுசுவை, அது அப்படி மாற்றிப்பட்டால் 9. நெக்ஸ்ட்டு அழகு வந்து 8 அழகினை பெற்றுள்ளான்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா. அண்ட் இப்போ நம்ம தமிழோட தூதை பற்றி எக்ஸ்ட்ரா பார்க்கணும் அப்படின்னா தூது அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. 96 வகை சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தான் வந்து தூது அப்படிங்கிறது. இதுக்கு வேறு பெயர்கள் இருக்குது. வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம்னு சொல்லிட்டு வேறு பெயர்கள் இருக்குது. தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர் பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி அதாவது தூதுவாக அனுப்புவாங்க. ஸோ அதான் வந்து தூதுன்னு சொல்லுவாங்க. அன்னம் முதல் வண்டு ஈராக அன்னப்பறவை அன்னம் முதல் வண்டு ஈராக 10 பொருள்களை வந்து தூது விடுவாங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த தமிழோட தூதில் வந்து மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன் காதலை வெளிப்படுத்துமாறு தமிழ் மொழியை வந்து தூது விடுவாங்க. ஸோ அதுதான் வந்து தமிழோட தூது. அண்ட் இதில் மொத்தமாக வந்து 268 பாடல்கள் வந்து இருக்கும். 268 கன்னிகளை வந்து கொண்டிருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த தமிழோட தூதை வந்து ஊவேசா தான் முதல்ல பதிப்பிச்சிருப்பார். ஆண்டு என்ன அப்படின்னா 1930 பதிப்பிச்சிருப்பார். நெக்ஸ்ட்டு செறிவு எனப்படுவது டேஸ். கலித்தொகையின் பாடல் வரி செறிவு எனப்படுவது டேஸ். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி செறிவு அப்படின்னா கூறியது மாறாமை. ஸோ இந்த பாடல் வரி ஃபுல்லாகவே வந்து இம்பார்ட்டன்டானது தான். ஸோ ஒன்ஸ் வந்து நான் ரீட் பண்ணுறேன். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன் கிளை செரா அமை. அறிவு எனப்படுவது பேதையர் சொல் நோண்டல். செறிவு எனப்படுவது கூறியது மாறாமை. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண்ணொடாது உயிர்வவ்வல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். ஸோ இந்த லைன்ஸ் வந்து இப்படியே டைரெக்டாக கொடுத்து கேட்பாங்க. செறிவு அப்படின்னா கூறியது மாறாமை. தன் கிளை செராமை அப்படின்னா அதுக்கு வந்து அன்புன்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா. அன்பு எனப்படுவது தான் தன் கிளை செராமை. அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை. மறை பிறர் அறியாமை அப்படின்னா அது வந்து நிறைன்னு சொல்கிறாங்க. நிறை அப்படின்னா மறை பிறர் அறியாமை. பாடறிந்து ஒழுகுதல்னா பண்பு. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். நெக்ஸ்ட் ஒன் வாளால் அறுத்து சுடினும் என்ற வரிகள் மூலம் பழங்காலத்தில் அறுவை சிகிச்சை முறைமை இருந்ததை விதந்து ஓதுபவர். வாளால் அறுத்து சுடினும் இந்த வரிகள் மூலமாக பழங்காலத்தில் அறுவை சிகிச்சை முறை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ குலசேகர ஆழ்வார். ஸோ ஆக்சுவலாக இந்த லைன்ஸ் வந்து பெருமாள் திருமொழியின் பாடல் வரிகள். அதோடைய ஆசிரியர் வந்து குலசேகர ஆழ்வார். இது வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக இருக்கும். ஓகேவா. குலசேகர ஆழ்வார் வந்து 5ஆம் திருமொழியாக இடம்பெற்றிருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை வந்து மொத்தமாக 105 பாடல்கள் உண்டு குலசேகர ஆழ்வார் எழுதிய பெருமாள் திருமொழியில். அண்ட் இந்த குலசேகர ஆழ்வாருடைய காலம் பார்த்தோம்னா 8ஆம் நூற்றாண்டு. ஓகேவா. 8ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட்டு சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும் குறுக்கம் எது. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும் குறுக்கம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஔகார குறுக்கம் சொல்லலாம். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும். அதாவது
இடையிலும் இறுதியில் வந்து வராது, முதல்ல மட்டுமே வரும். அது என்ன அப்படின்னா ஔகார குறுக்கம் தான். அதே மாதிரி ஐகார குறுக்கம் எடுத்துக்கிட்டால் அது வந்து 3 இடங்களே வரும். சொல்லின் முதல்ல, இடையில, இறுதியில் 3லையுமே வரும். ஸோ இது வந்து ஒவ்வொரு இடங்களையும் வரும்போது அதோடைய மாத்திரை அளவு வந்து வேறுபடும். ஓகேவா? ஸோ வந்து பார்க்கலாம். இப்போ ஐகார குறுக்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா சொல்லோட முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகார குறுக்கம் சொல்லின் முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை அளவில் வந்து ஒலிக்கும். ஓகேவா? இடையில வரும்போது வந்து 1 மாத்திரை அளவு, இறுதியில் வரும்போது 1 மாத்திரை அளவு. இது வந்து ஐகார குறுக்கத்துக்கு. ஔகாரம் பார்த்தோன்னா சொல்லோட முதல்ல மட்டும் தானே வரும். ஸோ முதல்ல மட்டும் 1.5 மாத்திரை, மற்ற இடங்கள் வந்து வராது. ஐகார குறுக்கம் 3 இடங்களையுமே வரும். முதல்ல வரும்போது 1.5, இடையில இறுதியில் வரும்போது 1 மாத்திரை அளவு. ஔகார குறுக்கம் சொல்லின் முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை, இடையில இறுதியில் அது வந்து வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், பூவின் நிலைகளில் செம்மல் எந்த நிலையை குறிக்கும்? பூவின் நிலைகளில் செம்மல் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பூ வந்து வாடின நிலையை குறிக்கும். செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை. பூவின் நிலைகள் மொத்தமாக 7. அதில் ஒவ்வொன்றுக்கும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது அரும்பு அப்படின்னா பூவின் தோற்ற நிலை, தோற்ற நிலை அப்படின்னா அரும்புன்னு சொல்லலாம். பூ விரிய தொடங்கும் நிலையை வந்து போது அப்படிங்கிறாங்க. போது அப்படின்னா பூ விரிய தொடங்கும் நிலை. பூ வந்து கீழே விழுந்த நிலையை வந்து வி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? வி அப்படின்னா பூ கீழே விழுந்த நிலை. செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை. நெக்ஸ்ட் ஒன், கொடையும் நட்பும் எவ்வேற்றுமைக்கு உரியது? கொடையும் நட்பும் எவ்வேற்றுமைக்கு உரியது? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. இது வந்து 4ஆம் வேற்றுமைக்கு உரியது. பொதுவாக வந்து வேற்றுமை வந்து 8 வகைப்படும் இல்லையா? அதில் 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, இதுக்கு வந்து சில இது கொடுக்குறாங்க. இந்த பொருள்கள்லாம் இந்த வேற்றுமை வரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ 2ஆம் வேற்றுமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு 6 வகையான பொருள்களில் வருது. என்னெல்லாம் அப்படின்னா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை, இந்த மாதிரி 6 பொருள்களில் வரக்கூடியது வந்து நம்ம 2ஆம் வேற்றுமை அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி 4ஆம் வேற்றுமைக்கும் 5ஆம் வேற்றுமை இருக்குது. இதை வச்சு வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கொடையும் நட்பும் அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமையிலேருந்து வரக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன், இருவேறு பொருள்களுக்கு இடையே ஒற்றுமையை கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது எவ்வகை அணி? இருவேறு பொருள்களுக்கு இடையே ஒற்றுமையை கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது ஆப்ஷன் சி, வேற்றுமை அணி. ஸோ இதுக்கு வந்து எடுத்துக்காட்டால் தீயினால் சுட்டுப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடும். ஸோ இந்த இடத்துல தீயினால் சுடுதல், அப்புறமா நாவினால் சுடுதல், அதாவது கொடுஞ்சொற்கள் மூலமாக சுடுதல், ரெண்டுமே வந்து சுடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமையை சொல்கிறாங்க. ஆனால் அது சுட்ட போது தீயினால் சுட்ட புண் ஆறிடும், ஆனால் நாவினால் சுட்டது ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வேற்றுமைப்படுத்தி காட்டுவாங்க. அதுதான் நம்ம வேற்றுமை அணி அப்படிவோம். அதாவது இருவேறு பொருள்களுக்கு இடையே ஃபஸ்ட்டு ஒற்றுமையை கூறி அதுக்கப்புறமா அதை வேறுபடுத்தி காட்டுறது, அதுதான் வந்து வேற்றுமை அணி. நெக்ஸ்ட் ஒன், பிழையற்ற சீரை தேர்ந்தெடுக்கவும். ஏரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்வார் பெரியார் டேஸ் வார். பிழை தொழுவார் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இதில் வந்து பிழை இல்லாதது எதுவும் கேட்குறாங்க. அதாவது இந்த இடத்துல இத்து வந்திருக்கு, இங்கே இக்கு வந்திருக்குது, இங்கே இத்து வந்திருக்குது. ஸோ அதில் பிழை இல்லாதது எதுவும் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பிழை தொழுகுவார் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். பிழை தொழுகுவார் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஏரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழை தொழுகுவார். நெக்ஸ்ட் ஒன், சந்த கவிமணி என்று புகழப்படுபவர் யார்? சந்த கவிமணி என்று புகழப்படுபவர். ஸோ இதுக்கு வந்து ஸ்டார் தான் கொடுத்துருப்பாங்க ஃபைனல் கீழே. இது கரெக்டான ஆன்சர் வந்து தமிழ் அழகனார் சண்முக சுந்தரம் சொல்லிட்டு ஏறு பேர் கொண்டிருப்பார். இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் ஒன் கூட. நெக்ஸ்ட் வந்து தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். அகைன் ஒளி மரபு வச்சு கேட்டிருக்காங்க. தவறான இணை வந்து ஆப்ஷன் ஏ தான். கூகை வந்து குளரும்னு சொல்லிட்டு வரும். கூகை குளரும், குயில் வந்து கூவும். நெக்ஸ்ட்டு மயில் அகவும் கரெக்டாக இருக்குது. புறா குணுகும், ஆந்தை அலரும், இதெல்லாமே கரெக்டாக இருக்குது. தவறானது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து 2 கூற்று இருக்குது. டகரத்தை அடுத்து நகரம் டன்னகரம் என்று அழைக்கப்படும். ரகரத்தை அடுத்து நகரம் ரன்னகரம் என்று அழைக்கப்படும். ஸோ இதுக்கு வந்து 2 கூற்றுமே தவறு. கூற்று 1 அண்ட் 2 ரெண்டுமே தவறு. அதாவது டாவுக்கரமாக ஒரு நகரம் வரும் இல்லையா, அது வந்து 3 சொல்லினா இட்டு இன்னு, இத்து இந்து தீப்பம் அப்படி வரிசை சொல்லும்போது இட்டுக்கரமாக வரக்கூடியது 3 சொல்லின். ஸோ இந்த நகரம் தான் வரணும். நெக்ஸ்ட்டு இந்த ராக்கரமாக வரக்கூடிய நகரம் வந்து 2 சொல்லின் வந்து வரும். ஓகேவா? ஸோ வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து தவறு. நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் கொஸ்டின், மூவேந்தர் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல். ஸோ எல்லாருமே அது ஈஸியாக கெஸ் பண்ணலாம் இல்லையா? சிலப்பதிகாரம் தான் ஆப்ஷன் டி.
ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சிலப்பதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய பேர்கள் உண்டு. குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், புரட்சி காப்பியம் சொல்லிட்டு, ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் சொல்லிட்டு நிறைய பேர்கள் உண்டு. ஃபஸ்ட்டு அது ஏன் குடிமக்கள் காப்பியம்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்படின்னா, அதாவது அரச குடி அல்லாதவர்களை காப்பியத்தின் தலைமக்களாக வைத்து பாடியதால். அதாவது பெருசாக மன்னர்கள் அந்த மாதிரி யாரையும் வச்சு பாடாமல் குடிமக்களில் ஒருத்தரான கோவலன் கண்ணகியோட கதை வந்து பாடுறதுனால இது வந்து குடிமக்கள் காப்பியம்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இதே மாதிரி புகார், மதுரை, வஞ்சி சொல்லிட்டு 3 காண்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் சேர சோழ பாண்டியர்களை வந்து பாடுறதுனால, இந்த மூவேந்தர்களை பற்றி பாடுறதுனால இது மூவேந்தர் காப்பியம் சொல்லி அழைக்கப்படுது. அண்ட் அது போக முதலாக பெண்ணை முதன்மை பாத்திரமாக கொண்டு, அதாவது கண்ணகியை தான் முதன்மையாக கொண்டு பாடும் இல்லையா, பெண்ணை முதன்மையாக கொண்டு பாடுறதுனால இது வந்து புரட்சி காப்பியம்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட்டு இயல், இசை, நாடகம் சொல்லிட்டு 3 கூறுகளும் இதில் இடம்பெற்றிருக்கு. அதனால் இது முத்தமிழ் காப்பியம் சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதுக்கப்புறமா செய்யுளாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் இது வந்து பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. செய்யுள், பாடல், உரைநடை, ஸோ இந்த மாதிரி 3 வடிவங்களில் பாடப்பட்டிருக்கு. அதனால இதை உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது போக பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அண்ட் இது வந்து மணிமேகலையும் சிலப்பதிகாரம் சேர்ந்து இரட்டை காப்பியங்கள் சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஸோ அவ்வளோதான் இதோட கொஸ்டின் பேப்பர் நம்பர் 8 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.